Hi friends, நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேரளம் ஜங்ஷன் வந்துட்டோம். இதுதான் பேரளம். ஸோ இந்த ரெண்டு லைன் தான் நியூ லைனு. ஸோ இந்த டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15th February திருப்பி அகைன் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கேருந்து லைன் அங்கே பிரியுது. நாங்கள் விட்ட போய் முன்னாடி அப்படியே நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் 2 பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேரளம் ஜங்ஷனு. ஸோ ஆக்சுவலாக 2 லைனு, இன்னும் 2 லைன் வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். நான் அங்கே போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகியாச்சு. இப்போ அடுத்தது எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன் இன்டர்லாக்கிங் ஒன்று நடக்க வேண்டியிருக்கு. அது உங்களுக்கு இந்த மந்தில் நடக்கும். இந்த மந்த்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ முடிஞ்சோன்னா ப்ளகர்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பேரளம் ஜங்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாமே அப்டேட் நடந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து. ஸோ இதுதான் 2 லைனு, இது 2 லைன். ஸோ இந்த லைன் நேராக உங்களுக்கு காரைக்கால் போகிறது இது. ஸோ இந்த பாதி ரொம்ப இப்போ வந்து பேரளம் இனிமேட்டு ஜங்ஷன் ஆகிரும். ஸோ ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த ரோடு வழியாக நம்ம போக போகிறோம். போய் நான் அங்கே போய் அவங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு அம்பகடுத்து எல்லாம் நடுவில் இருக்குது. எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. பத்தக்குடியிலேருந்து சூரக்குடி தான் பாக்கி இருக்குது. சொரக்குடி. சரிங்களா? நான் ஏதோ பாத்தில் சூரக்குடி கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? தெரியலன்னா என் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அதனால் சொரக்குடி, பத்தக்குடி, சொரக்குடி தான் பேலன்ஸு. திருநள்ளாறு சொரக்குடியிலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக்கு. இப்போ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு அப்படியே நேரம் இங்கே வாட்டி வந்துடுவேன். திருப்பி உங்களுக்கு புதன்கிழமை வேக்கிழமை மணிக்கு திருப்பி அப்டேட் பண்ணுவேன். அது என்ன ப்ராக்ரஸ், அது வந்து ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே உள்ள என்ன நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வெளிலோக்கமாக நான் காமிக்கிறேன். உள்ள அப்புறமா விட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸு பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அங்கே போவோம். மணி ஆச்சு. ஏன்னா மணிக்கு போய் 12. நான் இங்கேருந்து போயிட்டு திருப்பி வரணும். சரிங்களா? வாங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த சிக்னல் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சிக்னல் ரிமூவ் பண்ணிடுறாங்க. செகண்ட் இங்கே இப்போ புதுசாக போஸ்ட் பண்ணிடுறாங்க பாருங்கள். இது வந்து டுவர்ஸ் லைனு. இதுதான் நம்ம லைனு, காரைக்கால் போகிற லைனு. இங்கே ஒன்றும் அவங்க எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன். ஸோ பழைய ட்ராக் ஆல்ரெடி இந்த பழைய ட்ராக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இப்போ புது ட்ராக் எல்லாமே இங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ போட்டு எல்லாமே புது ட்ராக் இங்கே போடல. இந்த லைன் மட்டும் இது விட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த லைன் வரைக்கும் அதை தாண்டி தான் அவங்க போட்டிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட போகும்போது காமிக்கிறேன். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிக்னல் எல்லாமே பாருங்கள், டூர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இதில் இன்னும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது நம்ம போய் பார்க்கணும் நான் என்ன நடக்குதுன்னு. ஸ்டேஷன் ஒர்க்ஸும் கம்ப்ளீட் அப்படியே சைமில்டேனியஸாக நடக்குது. பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் பட் இப்போதைக்கு ட்ராக் ஒர்க்கு தான் முடிகிற நிலமையில் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே டோர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த லைன் அப்படியே திரும்புகிறோம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பேரளம் போகிற லைனு. நம்ம இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஸோ நேராக நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்த்துட்டு போய் பார்ப்போம். தொடர்ந்து விட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள். ஸோ அந்த லைன் இங்கே பாருங்கள் எப்படி கேர்வில் போய் திரும்புது பாருங்கள். இதுதான் முக்கியமான விஷயமே. இங்கேருந்து ஃபுல்லாக ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப் டு அம்பகடுத்தூர் வரைக்கும் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கணும். அம்பகடுத்தூர் வரைக்கும் நாங்கள் முன்னாடி ஸ்டேஷன் பேப்பர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். வாங்க அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ இன்னும் இங்கே வேலை வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்ஐ ஒர்க்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது. சிக்னலில் இது வச்சுருவாங்க ட்ராக்கு. அந்த ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அதுக்காக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையுமே சைமில்டேனியஸாக நடக்குது. எப்போ வேணாலும் லோக்கல் டைல் கனெக்ட் பண்ணலாம். அதே போல் சிஆர்எஸும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒர்க்கும் இங்கே இருக்கிற இந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒர்க் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி சொரக்குடி வரைக்கும் முடிச்சிட்டாங்க. சொரக்குடி பத்தக்குடி பிஃபோர் வரைக்கும் நானும் முடிச்சிருப்பாங்க. நான் போன வாட்டியே நான் காமிச்சிருப்பேன். ஸோ பிகே 1 கிலோமீட்டர் தான் பாக்கி. அது இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். நான் போய் பார்க்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்த ஊருக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா அம்பகத்து வந்தாச்சு. ஸோ ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு பிஃபோர் வரைக்கும் ஒயரிங் முடிச்சிட்டாங்க. இப்போ ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள் புது ட்ராக்கு. பழைய ட்ராக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராக்கரை வந்து
ஸ்பீட் டைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மண்ணு கொட்டியிருக்காங்க. இது பாருங்கள் ட்ராக்கு. ஸோ வயரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்க பழைய ட்ராக்கரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம அப்பப்போ வந்து கவர் பண்ணுறோம். உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிளாம்ப் போடாமல் இருந்துச்சு, வெறும் மாஸ்க் மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ கிளாம்பும் போட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ மண்ணு போட்டு செம்மண் கொட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த தடவை வரும்போது இது ஃபுல்லாகிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக் ஒர்க்கு. இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோராக்குடிக்கு போவோம், திருநள்ளாறு போகிற பாதை. ஸோ இது நம்மளுக்கு பேரளம். இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒர்க்ஸு ஃபுல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் ஒன்று நிரப்பிடுவாங்க இந்த வாரத்துக்குள்ளே. அந்த பாருங்கள் மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட இது. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடிக்கிட்ட வந்துட்டோம். அது வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சதுனால த்ரூ ரயில் வந்திருக்கு. நாங்கள் அப்படியே போய் கவர் பண்ணுறேன். வழக்கம் பார்க்க போகிறோம். அங்கே நிற்கிறப்பாங்க த்ரூ ரயில். இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. எங்கள் ஸ்லீப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. விரைவில் ஒர்க்கு முடிஞ்சிடும். அங்கே த்ரூ ரயில் நிற்கிது. ரயில் வரைக்கும் வந்திருக்கு. நிற்கிது பாருங்கள், பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடிக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகிறேங்க. இந்த மாஸ்டிங் ஃபில் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அங்கே ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இதில் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தண்டவாளத்தை பார்த்துடலாம். ஸோ அது முன்னாடி வரைக்கும் ட்ரூ ரயில் நிற்கிது. ஸோ ரயில் வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். இதுதான் ஸ்டேஷனு, பார்த்துக்கோங்க. ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே நேராக திருநள்ளாறும் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ அவங்க பாருங்கள் ஸ்லீப்பர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு பிஃபோர் வரைக்கும் த்ரூ ரயில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கே எல்லாமே முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வால் மட்டும் முடியாமல் வந்துடு, அதுவும் முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. இங்கேருந்து சுரக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் தான் ஒர்க்கு பெயிண்டிங்கு ட்ராக் ஒர்க்கு விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். இதெல்லாம் முடியாமல் இருந்தது அந்த வால்லாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இன்னும் இங்கே வைக்கல, இங்கே கல் கொட்டணும். கல் கொட்ட பிறகு தான் ஸ்லிப்பர்ஸ் வைப்பாங்க. சும்மா இப்போதைக்கு வைக்கிறாங்க. இது வர வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பார்ப்போம், வாங்க அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போன வாட்டி இந்த கல் மட்டும் நிரப்பியிருந்தாங்க, ஸ்லீப்பர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் ட்ராக் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சொரக்குடி பாருங்க ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி மேலே நம்ம காமிச்சிருப்போம். இங்கே ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டே காமிச்சிருப்போம். கல் போன வாட்டி கல் நிரப்புறதையும் காமிச்சிருப்போம்.
இப்போ ட்ராக் ஒர்க்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுலேருந்து பத்தக்குடி பிஃபோர் சுரக்குடின்னா சுரக்குடி தாண்டி அங்கே மட்டும்தான் பேலன்ஸ். 1 கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸு. மீதி இருக்கிற எல்லா ஒர்க்கும் ட்ராக் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அப்பா போன வாரம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் வைக்கல, ஸ்லிப்பர்ஸ் கல் கொட்டிட்டாங்க, ஸ்லிப்பர்ஸ் வைக்கல. இங்கே பாருங்கள், ஒரே வாரத்தில் இவ்வளோ வேலையும் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதான் ஃபேக்ட்ரி. ஸோ அப்படியே நேரம் நம்ம திருநள்ளாறு போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்பா ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இல்லாயிடுச்சு. ஏன்னா இந்த ஒர்க்கு இந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. கரெக்டாக இப்போ கியரப் பண்ணி மழை பெஞ்சப்போ கூட நடுவில் ஒன்றுமே இந்த சைடெலாம் இடத்த வச்சு சரியாக பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கியரப் பண்ணாமல் போகிறேங்க, அதுதான் வெறித்தனம். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்படியே நேராக திருநள்ளாறு போய் பார்த்துட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் கிட்ட வரைக்கும் ட்ராக் ஒர்க் வந்துருச்சு. அங்கேருந்து இந்த 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு ஸ்லீப்பர்ஸும் வச்சுட்டாங்க. எல்லா ஒர்க்கும் வர கம்மிங் வாரத்தில் முடிச்சுடுவாங்க. பிப்ரவரி 20ஆம் முடிஞ்சிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை எடுத்துடுவாங்க. இந்த ட்ராக்கை எடுத்துகிட்டு இன்னொரு ட்ராக்கு அதுதான் டக்கு நிமிஷமாக போட்டாங்க. அதெல்லாம் 2-3 நாளே முடிஞ்சிடும். ஸோ பிப்ரவரியே முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்ச்சில் உங்களுக்கு லோக்கல் டெயில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் வரும். சரிங்களா, நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது. அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி இருங்க அக்கௌண்ட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூரக்குடி கிட்டே வந்துவிட்டோம். இந்த எல்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. அதையும் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு திருநள்ளாறு. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பத்தக்குடி ஃபுல்லாக ட்ராக் ஒர்க் அப் டு அந்த சுரக்குடி இது வரைக்கும் முடிச்சுட்டாங்க. எங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஜல்லிக்கல்லை இங்கே தான் நிரப்பிட்டு இருக்காங்க. நிரப்பி இங்கே கொட்டிக்கிட்டு இருக்காங்க தண்டவாளத்தில். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு காட்சி. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினை வச்சு கொண்டு வருவாங்க. அது வந்து அடுத்தது நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே மேஸ்டிங் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து அப் டு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் மட்டும் தான் தண்டவாளம் ஒர்க்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே ஜல்லிக்கல்லை கொட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த எல்சி. அந்த எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 99% ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. இன்னும் 1% மட்டும்தான் இது இருக்குது. இதுவும் மேக்ஸும் ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் அங்கே வரைக்கும் மேக்ஸும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் விரைவில் முடிச்சிருவாங்க. வாங்க நம்ம திருநள்ளாறு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்துட்டோம்னா திருநள்ளாறு வந்தாச்சு. சிக்னல் பாக்ஸில் முன்னாடி வைக்காமல் வந்துட்டு வச்சுட்டாங்க. ட்ராக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும், அவ்வளோதான். ஒர்க் முடிய போகுது. அதுக்காக நான் வாரம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் 1 நடக்கிறதுக்காக லாரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைன் மட்டும் தான் பேலன்ஸு. ஸோ 2 லைன் தான் வருது. இது உங்களுக்கு பிளாட்ஃபார்மு. ஸோ இங்கே இதுதான் 3ஆம் லைன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ எல்லா கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல விரைவில் இன்னும் தண்டவாளம் வந்துடும். ஸோ அவ்வளோ நான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி காரைக்கால் முடிஞ்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, மேட்ரு முடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா திருநள்ளாறு காமிக்கணும் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இல்லைன்னா இன்னும் ஒரே இடம் மட்டும்தான் பேலன்ஸ். 1 கிலோமீட்டர் மட்டும்தான். சுரக்குடியிலேருந்து பத்தக்குடி சுரக்குடி கிடையாது, பத்தக்குடி மட்டும் தான் பேலன்ஸ். பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு. அதுலேயும் ஸ்டேஷன் வந்து அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட இருக்குது. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது விரைவில் முடிச்சுடுவாங்க. ஸோ அவ்வளோதான், ஒர்க்ஸு ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ட்ரெயின் விட்டு வர்றதோட நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையான ஒரு விளாகர். ட்ரெயின் விட்டா நிறைய பேர் வருவாங்க. பட் நம்ம என்றைக்குமே சரி ட்ரெயின் விடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்ம பார்த்து கண்ணுக்கு நேரம் அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் நாங்கள் கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம். அஸ்திவாரத்துலேருந்து பார்த்துருக்கோம், பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ வேலைகள் நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து இப்போ இந்த ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய வந்திருக்குன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தான்.
ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு 2 பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. 3வது பஸ் இங்கே வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு போகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரூட்டு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ த்ரூ ரயில் பார்த்தீங்கன்னா இருக்கிட்ட வந்தாச்சு. எங்கன்னா பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ அடுத்துட்டு அங்கே ட்ராக் ஒர்க் முடிச்சோன்னா இங்கேருந்து வந்துடுவாங்க. இங்கே வந்து த்ரூ ரயில் வர ஆரம்பிச்சிடும். இந்த பழைய தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து புது தண்டவாளத்தை அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு 3 நாள் இந்த ஒரே நாளில் ஃபிட் பண்ணிடுறாங்க. நாங்கள் நம்பவே இல்லை. பேரளத்தில் ஆரம்பித்தாங்க, நாங்கள் ஒரே நாளில் அம்பகத்தில் முடிச்சுட்டாங்க. 10 பேர் டக்குன்னு கழட்டி கட்டணும்னு போட்டுகிட்டே வந்துட்டாங்க. அதெல்லாம் எங்களால் இப்போ அம்பகத்தை தாண்டி பத்தக்குடி ஸ்டேஷன் கிட்ட வரைக்கும் புது தண்டவாளம் போட்டாச்சு. ஸோ அந்த இதில் பழைய தண்டவாளத்தில் எடுத்துருவாங்க. இதான் டெம்பரவரி தான் இந்த தண்டவாளம்னா. புது தண்டவாளம் வந்தோடனே இதெல்லாம் கலெக்டி எடுத்துகிட்டு புது தண்டவாளத்தை போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ஒர்க்ஸு கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பிளாட்ஃபார்ம் அப்புறமா நான் கொஞ்சம் ஏற்றுனால காமிக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்தில் எப்படி இருக்குது நீங்களே கண்ணுங்க நேராக பார்ப்பீங்க. இந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இந்த சொரக்குடி ஃபேக்ட்ரி வரைக்கும் முடிச்சாச்சு. அதில் சொரக்குடி ஃபேக்ட்ரியிலேருந்து பத்தக்குடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸு ஒரு 1/2 கிலோமீட்ரு. பத்தக்குடியிலேருந்து பேரளம் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. புது ட்ராக்கை ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் 99% ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் ஒர்க்கு சிக்னல் நிறையா சொன்னாங்க. நிறையா சிக்னல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சிக்னல் ஒர்க்ஸும் பாக்ஸ் உள்ள எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி. சிக்னல் பின்னாடியே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பருக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த குறையும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கோவில்பத்து வந்தாச்சு. ஸ்டேஷனோட பாருங்கள். இதுக்கப்புறம் காரைக்காலில் ஒன்றும் பெருசு இல்லை. காரைக்காலில் 3 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம முன்னாடி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கோவில்பட்டு முன்னாடி இது ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணாங்க. சுத்தமாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸ்டேஷனையும் பெயிண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே எல்லாமே முடிஞ்சாச்சு. லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதான் மெயின் ரோடு, காரைக்காலோட மெயின் ரோடு. ஸோ அவ்வளோதாங்க. ஒர்க்ஸு ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. லைட்டும் வச்சுட்டாங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மரம் ஆனால் கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே மண்ணு கொட்டிட்டாங்க. சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு. ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ ஒர்க்ஸு கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ இன்னும் பெரிய இருந்த திருநாளாலையும் அதுக்கு அடுத்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதுக்கு மேலே இது கல் வச்சுப்பாங்க. அதெல்லாம் அங்கே வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அதாவது டன் ஆகிடுச்சு. ஒர்க்கு வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இத்தனை நம்ம காணொலியை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட திருப்பியும் நம்ம முதல் நிலர் ஆகிற மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.